அடி வாங்க மாட்டேங்கிறானே, அடி வாங்கினா முடிஞ்சிருமே. போச்சு. வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கான வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஷேர் ஆஃப் ஃபைட் 2 பார்ட் 11 கேம் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள்ட்ட சாரி கேட்டுக்கிறேன், ஏன்னா போன பாட்டில் கொஞ்சம் ஸ்டார்டிங் மட்டும் கொஞ்சம் வேகமாக பேசியிருப்பேன். அதுக்காக ஒரு அவசரத்தில் இருந்தேன். அது மாதிரி இன்றைக்கி வீடியோவும் கொஞ்சம் சின்னதாக தான் இருக்கும், ஏன்னா இன்றைக்கி இது ஒரு சின்ன வேலை. அதுதான் எல்லோரும் உங்கள் வீட்டு பிளே நினச்சி மன்னிச்சிருங்க. அடுத்த பாட்டில் வந்து நான் ஒழுங்காக வீடியோ போட ஆரம்பிக்கிறேன். ஓகே, சரி. இன்றைக்கி வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஏதோ இந்த புதுசாக சேலஞ்ச் ஒன்று நல்லா இருக்குது. அதுவும் டோர்னமெண்ட்டும் என்னென்னு டோர்னமெண்ட்லேயும் கொஞ்சம் அடிப்போம். நன்றிங்க. நான் இன்றைக்கி மெயினாக போட்டது இந்த சேலஞ்சு என்னென்னு பார்க்கறதுக்கு தான். ஃபஸ்ட்டு சேலஞ்சு நோ வெப்பனா. யூ ஹாவ் டு ஃபைட் பிரேவ் ஹேண்டட் இன் திஸ் ஃபைட். கையால் தாங்க போடணும் மேம். ஏ மேட்மேன், பைத்தியக்காரா, எப்படா இருக்க? அடிவா, வாயை திறந்து கத்துற, அந்த வாயை கத்த மாதிரி பண்ணி விட்டுறேன். ஐயோ, என்ன சொல்லிட்டுறாங்க வச்சுக்கா. ஐயோ, இதா வச்சுக்கோ. ஹேண்ட் காம்பேட்லாம் நான் பெரிய ஆள்ற. போ, அப்படிவா, போங்கிட்டு. ரவுண்ட் ஒன் டக்குன்னு முடிச்சுங்க. ரவுண்ட் 2. ஏய், போடாங்கிட்டு காலையிலே குத்துற. இந்த கொஞ்சம் தாங்க இலக்கிட்டோட தப்பு தான். போடா, திருப்பி காசில் வச்சுக்கோ. விடுவன்றா, வச்சுக்கோ. எப்படி தப்பிச்சேனா? ஐயோ, அடிச்சிட்டான். ஐயோ, மிஸ் ஆயிடுச்சு. மிஸ் ஆகுது. மிஸ்ஸு. ஐயோ, எத்தனை அட்டாக்கியா மிஸ் ஆகும்? போடாங்கிட்டு. ஃபஸ்ட்டு சேலஞ்சை முடிச்சாச்சு. அடுத்து என்னவங்க காட்டுச்சுங்க. வெப்பன் லெவல் 8. லெவல் 8 வெப்பன் நம்ம எடுத்துடணுமாங்க. நம்ம டேகர் இப்போதைக்கு லெவல் 8 தான். ஃபுல் அப்கிரேட் போட்டேன். கிரைண்ட் அடிச்சு டேகர் லெவல் 8 வரையும் ஃபுல் அப்கிரேட் போட்டேன். அதுக்காக இல்லை. யோ, நீ டோர்னமெண்ட்டில் வந்தானே இங்கே என்ன பண்ணுற? ஏதோ அந்த வெப்பன் எடுத்துட்டா. போடா, யாருக்கிட்ட போங்கிட்டு. இன்னும் கொஞ்சம் தாங்க, அடித்து முடிச்சு விட்ருவோம். அதனால்தான் பஸ் ரவுண்டு ஈஸியாகவே முடிச்சாச்சு. செகண்ட் ரவுண்ட் ஸ்டார்ட் பண்ணுங்க. போங்கிட்டு போ. சொல்லிட்டுன்னு சொல்லிடுவேன். கீழே குனிடுறாராப்பா இவர். கீழே குஞ்சு தப்பிக்கிறாராமா. கிட்ட வாடா. போ, தப்பிச்சான். போடா, போ. யோ, தப்பிச்சுக்கிட்டே இருக்காங்க. அடிக்கிட்டான் லாஸ்ட்டாக. ஓகே, 2வது சேலஞ்சு முடிச்சாச்சு. 3 என்ன நோ ஜம்ப்ஸ். ஐயோ, எப்படியா குதிக்காம அடிக்கிறது? நீங்கள் நான் போய்ட்டு டோர்னமெண்ட் அடிச்சுட்டு வரேன். ஏங்க சர்பண்ட். ஓ, என்ன பாம்பாயா? பாம்பு பேர் வச்சுட்டு வந்திருக்க. சர்பண்ட்டு பாம்பாட்டி. இந்த ஸ்டாஃப் வச்சுருக்காங்க, இது சூப்பராக இருக்குங்க. அது ஒரு காம்போ போட மாட்டேங்கிறாங்க எவனும். நீயாச்சும் போடுறா. போட வரையும் அடி வாங்கிட்டு இருக்க மாட்டேன்டா நான். ஐயோ, என்ன குத்துற? ஐயோ, அடிக்கிறான். எங்க பதாங்க போடணும்.
ஐயோ இப்பயே தாங்க போடணும். எனி டைம் போடணும், நான் தான் அடிச்சு போட்டேன். இந்த டைம் ஆச்சு கரெக்டாக போடுறா. 2 அடி அடிக்கிற போங்கடு. என்ன இங்கே தான் திருப்பி. யோ குச்சி வச்சு நல்லா குத்துறாங்க. ஒரு அடி இன்னும் ஒரு அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. ஏன்டா ஏன் இந்த பர்பஸ் ஸ்டோன் தாங்க எங்கே கிடைக்கும் தெரில. கிடைச்சா தூக்கிடலான்னு பார்க்குறேன். எங்க அந்த காயின் கேஷ்பேக் பற்றி சொல்கிறாங்க, போமாங்கிட்டு. ஓகே, இதோட போட்டால் இந்த ஆர்மர் ஃபுல் அப்கிரேடு. எக்லிப்ஸ் மோடில் போட்டு விளாடுவோமா என்னன்றீங்க? இன்சேம் எங்கே ஹார்ட்லேருந்து இன்சேம். அப்போ எக்லிப்ஸ் மோடில் போட்டால் கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். சரி ஃபைட் பண்ணி பார்ப்போம். இன்சேம்னா எப்படி சொல்கிறது? இன்சேம்னா ஹார்டுக்கும் இம்பாசிபிளுக்கும் நடுவில் இருக்க ஒரு ஸ்டேஜ், அதான் இன்சேம். பண்ண முடியாதுன்னு இல்லை, பண்ண முடியும்னு இல்லை, அந்த மாதிரி நடுவில். ஐயோ கிரியா அப்பா பொட்டு அடிச்சு போட்டான். இவன் திட்டவாடா போடா, முன்னாடி போடா போடா. நீ வா வா வா, நீ அடிக்காதடா, நான் அடிக்காது மட்டும் வாங்கடா. வச்சுக்கோ. ஏய் ஓ யா, எந்த பொசிஷனில் எட்டுறான்ல. டெய்டி படகுடு ஓடாண்டா. ஐயோ அடி வாங்க மாட்டேங்கிறானே, அடி வாங்கினா முடிஞ்சிருமே. போச்சு, முடிச்சுட்டாங்க. எவன்ட்டெல்லாம் 0க்கு 2 அடி வாங்கணும் என் விதி. போங்க. இல்லைடா 20 எடுங்க. ரைடா நான் அப்புறமேட்டு வச்சுக்கிறேன். இந்த எக்லிப்ஸ் மோட் ஆஃப் பண்ணிட்டு இப்பாடா. சரி என்னன்னு கொஞ்சம் அதிகமாக கிடைக்குன்னு பார்த்தா ஓராடா அடிக்கிற ஓரா வரண்டி வா. அடிச்சுக்கோ போடாங்கிட்டு. ஓ இல்லை ஆர்மர் எடுப்பார், கொம்பு மாற்ற மாதிரி மாட்டு. நீங்கள் ஒரு அடியில் மாட்டினீங்கன்னா கண்டினியூஸாக வச்சு செஞ்சு விட்ருவேன். மாட்டி இல்லை வா வா, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. என்னடா அண்ணா சொல்லிட்டுறா போங்கடு. போ எகுறியாமா எகுரு வச்சுக்கோ. போ தூரம் போதரா. ஐயோ சொல்லிட்டுறாங்க, அது கையில் ஒன்று வச்சுக்கிட்டு. போடா போடா அப்படியே எக்லிப்ஸ் மோடில் போட்டு பவர் வந்து வச்சாமல் இவருக்கு போட்டு அடின்னு அடிக்கிறாரு. வாங்க போய் வேலை வெட்டி இருந்தால் பாருங்களா. வந்துட்டாங்க அண்ணா. லெவல் 9 வந்துட்டுங்க. ஓகே, நம்ம இன்றைக்கான வீடியோ இங்கே முடிச்சுக்கலாம். ஏன்னா எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது. நான் இன்றைக்கி வீடியோ போட்டே தான் இந்த வீடியோ எடுத்தேன். ஆனால் கொஞ்சம் உங்கள் வீட்டு பிள்ளையாக நினச்சி மன்னிச்சிடுங்க. நேற்று வீடியோ அப்படி தான் கொஞ்சம் ஒரு அர்ஜென்ட்டில் இருக்கும். நான் மட்டும் இப்போ ஸ்டார்டிங்கில் வேகமாக கடகடன்னு பேசிட்டேன். அதுக்கும் என்னை மன்னிச்சிடுங்க. இந்த இதுக்கும் கொஞ்சம் பார்த்து
மன்னிச்சிருங்க. சரிங்க, அடுத்து என்னப்பா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி கேமிங் வீடியோ பார்ப்பாங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். அக்கா எல்லோரும் எப்படி இருக்கீங்க கமெண்ட் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆளில் வச்சுக்கோங்க. அப்போ நம்ம போகிற வீடியோலாம் உங்களுக்கு டான் நோட்டிஃபிகேஷன் வந்துடும். அப்புறம் நாங்கள் எங்கள் ஸ்டாஃப் அன்லாக் ஆயிடுச்சுங்க. சரிக்கா, நான் எடுத்து உங்களுக்கு அந்த காம்போ. என்னடா இது காலி மொரட்டா இருக்குங்க. இதெல்லாம் வேஸ்ட்டுங்க. இந்த இதாங்க மாதம் இருந்துச்சுங்க. ஓகேங்க, நம்ம டாபிக் வருவோம். கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் ஷேரு அந்த லைக்கு இதெல்லாம் ஷேர் லைக் கமெண்ட் பண்ணும்போது தான் நம்ம சேனல் வந்து மற்றவங்களுக்கும் ரெக்கமெண்ட் ஆகும். ரெக்கமெண்டேஷன் கொஞ்சம் தேவைப்படுகிறது. ஓகேங்க, நம்ம இன்றைக்கான பாட்டை இங்கேயே முடிச்சுக்கலாம். அடுத்த பாட்டில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் ஏம்ஜி. டாட்டா, பை பை. எல்லாம் சேஃபாக இருங்க.